குழந்தைகளுடைய சீரழிவுக்கு காரணமே நாமளே தான். எல்லா வழிபாட்டிலும் கட்டுப்பாடு உண்டு. சிவ வழிபாட்டு கூட எந்த விதமான கட்டுப்பாடு இல்லை. நீ எந்த கடவுளையும் நீ தேடி போக தேவை, கடவுள் ஒண்ணு தேடிங்கிறார். சாமி எனக்கு 100% வரைய. ஏன்னா அடுத்து நாம என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்? ஒருவனுடைய டேட் ஆஃப் பர்த் யாருக்குமே தெரியாது. அவனுடைய பிறந்த தேதி யாராலையும் கணிக்கவே முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்றாங்க, விந்து சுப்புலம் ஒரு இரவுல போயிட்டு அந்த கருப்பையில விழுது. கருப்பையில விழுந்த நாள் முதல் ஒரு 27 நாள் வந்து அவங்க தீபம் போட்டு அவங்க பிரார்த்தனை பண்ண 100% அந்த செய்வனை எந்த விதமான துட்டு செலவு சரியா போயிடும். ராஜராஜ சோழன் காலத்துல வந்த பிறகு அவர் பேர்ல இதை ஆரம்பிச்சு அவரே இந்த ஊருக்கு நிதி கொடுத்து 12ல இருந்து 1 மணி வரைக்கும், 4 மணில இருந்து விடியற்காலை 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உடல் வந்துச்சுன்னா கட்டாயம் ஆண் குழந்தை பிறகுன்றது அது சாஸ்திர, அதாவது சித்தர்கள் குறிப்பிலே உண்டு. சிவா திருச்சிற்றம்பலம். அருள்மிகு லோபமுத்திரை உடனாகிய அகத்திய பெருமான் திருக்கருணை போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுருவம் சிந்தித்தல் தானே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிழ நீர்மலிவேணியன் அழகில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாட்டி வணங்குவோம். அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாகிய மகா சத்யநாச திருவடி போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கம் ஐயா. என்ன காரணம் சிவபெருமான் இந்த பாதைக்கு உங்களை அழைச்சி வருது? அப்படி உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னு நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? அடியன் வந்து சிறிய வயதிலே வந்து ஆட்கொண்டிருக்காரு. பல்வேறு தருணங்கள்ல அது விவரிக்க வார்த்தைகள் இல்லை. நிறைய முறை வந்து நமக்கு வந்து பரம்பொருள் அடியன் கேட்டது இந்த கோவில் திருப்பணிகள் இந்த மாதிரிலாம் இருக்கணும் வாழ்க்கையில் நான் நினைச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதாவது இறைவன் வந்து என்னுடைய ஒரு ரொம்ப உற்ற தோழராக, சுந்தரர் பெருமான் சொன்ன மாதிரி தோழராகவே செயல்பட்டு வர்றாரு. அடியன் அந்த அளவுக்கு சேவை பண்ணிட்டு வரோம். அவர் ஆட்கொண்டிருக்காரு. சிவ வழிபாட்டால உங்க வாழ்க்கையில எதுவும் முக்கியமான மாற்றம் நிகழ்ந்திருக்கா? பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இது மாதிரி ஆலய திருப்பணிகள், திருவாசகம் முற்றுவதல், இது மாதிரி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அது வார்த்தைகள் சொல்ல இயலாத வகையில. எதுக்காக இதை திருப்ப திருப்ப கேட்கணும்னா, நேயர்களுக்கும் மக்களுக்கும் இது வந்து எளிமையான முறையில் போய் சென்றடைவதற்காக கேட்கிறோம். சிவபெருமானோடும் அல்லது அவரை சார்ந்தவர்களோடும் நேரடியான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஏன்னா ஒரு தனி மனிதனாக ஒரு சிவ ஆலயத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அது சாதாரணமான விஷயம். அப்படிப்பட்ட உங்களுக்கு சிவபெருமானோட நேரடி தொடர்பான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கு? நேரடி தொடர்புலாம் வந்து நாம் வந்து அக்கால கிடையாது. இல்லை இன்னைக்கு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சொல்லுவாங்க நான் சிவபெருமானை பார்த்துட்டேன், எனக்கு இந்த காட்சி கொடுத்தாரு அந்த காட்சி கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் வந்து சிவ வழிபாட்டில் போனோம். இது நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த ஒரு விதம். இதில் வந்து நம்ம வழிபாடு செய்யணும், நம்ம கர்ம வினை போவோம், நம்ம சிவபாதத்தை அடையலாம். அதுதானே தவிர நான் இங்கே சாமியை பார்த்துட்டேன் அது பார்த்துட்டேன் இது பார்த்துட்டேன்னு இல்லை. முன்னோர்கள் வகுத்த வழிபாடு, அந்த வழிபாட்டில் வந்துட்டு இருக்கோம். இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு அப்போவே நாங்கள் கேள்விப்பட்டோம், அகத்தியர் அவர்களுடைய அருள்படி நீங்கள் வந்து வாக்கு சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. அது எதன் அடிப்படையில் பண்ணுறீங்க? அகத்தியர் அருள்வாக்கு என்பது அடியன் வந்து தமிழ் மாத பிறப்புக்கு கிரிவலம், அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம் வர்றது வழக்கமாக கொண்டு இருந்தோம் ஒவ்வொரு தமிழ் மாத பிறக்கும். அப்படி வரும்போது ஒரு சிறிய ஆண்டுகளில் அடியனுக்கு வந்து அகத்தியர் வந்து அந்த மயான பாதையாண்ட வந்து யமலிங்கத்தோட
அருள் காட்சி கொடுத்தாரு. அருள் காட்சி கொடுத்து ஆட்கொண்டார். அன்றைய நாள் முதல் வந்து மக்களுக்கு சேவையாக வந்து அவருடைய திருவாக்கு தியானம் பண்ணால் அவர் நெஞ்சுக்குள்ளே வருவார். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத அதை இந்த ருத்ராட்ச பெண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த ருத்ராட்ச பெண்டலம் மூலிமா அந்த அருள் வாக்கை வந்து சொல்லுவார். அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். சிவனை வழிபாடு செய்கிறது என்பது ரொம்ப நெறிப்படுத்தப்பட்ட ஒரு பக்தி மார்க்கமாக இருக்குது. சிவனை வழிபாடு செய்வது என்பது அவ்வளோ எளிதா, அவ்வளோ கட்டுப்பாடுகள் உடையதா? சிவ வழிபாட்டு எல்லா வழிபாட்டிலையும் கட்டுப்பாடு உண்டு. சிவ வழிபாட்டில் கூட எந்த விதமான கட்டுப்பாடு இல்லை. ஏன்னா அவர் வந்து தாயில் சிறந்த தயாவான தத்துவன். நமக்கு தாய் தந்தை அனைத்துமாக விளங்குகிறார். அவர்கிட்ட நம்ம கூச்சமின்றி பேசலாம். ஏன்னா கல்லெறிந்த சாக்கியிருக்கும் அடியேன்றார். அவர் என்ன அவர் வழிபடுற விதத்துக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடு தடையே கிடையாது. அவர்கிட்ட அன்பாக பழகினா அன்பாக வந்து எல்லாமே வந்து நட்பு ரீதியாக நமக்கு வந்து செய்வார். இன்றைய காலகட்டத்தில் வந்து மனிதன்கள் வந்து அமைதி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் மனக்கவலைகளோடையும் மனக்குழப்பங்களோடையும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி தவறான வழிகள் போகிறது, இதுக்கெல்லாம் வந்து சரியான வந்து குருமார்கள் இல்லாத காரணம். அதுவும் இல்லாத கலியினுடைய பிடியில் நாம் இருக்கிறதுனால இது இயல்பாக ஒன்று நடக்கக்கூடியது தான். அப்படி இருந்த போதிலும் கூட இதுக்கு சரியான வந்து முன்பெல்லாம் வந்து கிராமங்களில் வந்து தேவார திருவாசகம், ஒரு சொற்பொழிவுகள், மகாபாரத ராமாயணங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நடத்திட்டு வந்தாங்க. சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு அவன் தவறுகள் செய்யறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கல்வியில் கூட இது போல் இன்னைக்கு ஆன்மீகம் சேர்க்காத காரணம் தான் இந்த குழந்தையினுடைய சீரழிவுக்கு காரணமே நாமளே தான். மக்கள் வந்து இந்த கடன், வறுமை, குடும்ப பிரச்சனை போன்றவற்றில் வந்து ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஆன்மீக மூலயமா எந்த வழியில் தீர்வு காணலாம்? எல்லா வழியிலும் தீர்வு காணலாம். ஆன்மீக வழியில் எல்லா. இதுக்கு காரணம் என்னன்ட்டு முதல் அடிப்படையாக ஆராயணும். அவன் வாங்கின கடனை ஏன் வாங்குறா, அவனுடைய நடக்கிற குடும்ப பிரச்சனை ஏன் இது ஆரம்பமாகுது அப்படின்றத அவனுடைய கர்மாவை ஆழ்ந்து பார்த்தோம்னா அது தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போது நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்ம ஜுரம் அடிக்குது, நம்ம உள்ளூர்லேயே போயிட்டு ஒரு மருத்துவர் அணுகி 2 நாளாக ஊசி போடுறோம், ஜுரம் சரியாகலை, உடனே வந்து பிளட் செக்அப் பண்ணுறோம். அப்போ அது வந்து நமக்கு என்ன வகை ஜுரம் தெரிஞ்சுன்னா மலேரியா, டெங்கு, டைஃபாய்டு தெரிஞ்சுன்னா அதுக்கு உடனே தீர்வு ஊசி போட சரியாது. அதுபோல் ஒரு மனிதனுக்கு ஏற்படுற துன்பங்களுக்கு காரணம் என்னன்னு முதல்ல அவன் கர்மா வச்சு நம்ம ஆழ்வு பண்ணணும். அதை ஆழ்ஞ்சி பார்த்துட்டு அகத்தியர்கிட்ட கேட்டோம்னா அதுக்கான தீர்வு சொல்ல வெகு எளிதில் சுலபமாக சரியாயிடும். அந்த மாதிரி பல்வேறு மக்கள் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சரியாயிருக்காங்க. இந்த மக்களுக்கு வந்து இந்த கர்மா அப்படின்றதுல வந்து பெரிய கேள்வி இருக்குது. கர்மா என்ன எதனால் கர்மா உருவாகுகிறது? முன் செய்த வினை வந்து மூன்றனவோன்றார் பட்டினத்தார். அப்போ நாம் முன்னாடி என்ன வினை செய்கிறோமோ அதனுடைய தொடர்ச்சி தான் கர்மான்றது. வேற எதுவும் கர்மான்றதுன்னு ஒன்றும் இல்லை. முன்ன என்ன வினை, அதாவது பிறவிகள், முற்பிறவியில் என்ன நாம் செய்கிறோமோ அது வினையாக வர்றது. அது தொடர்ச்சி தான் நம்ம கர்ம வினை. இந்த நமச்சிவாய மந்திரத்தை வந்து எப்படி ஜெபிக்கலாம், எந்த மாதிரி ஜபிக்கலாம், எந்த நம்பர்ஸில் ஜபிக்கலாம்? நமச்சிவாய மந்திரத்தை இதுக்குன்னு எந்த விதமான விதிமுறை கிடையாது. அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்றார் மணிவாசக பெருமான். அதுபோல் நம்ம சொல்கிறது நம சிவாய நம சிவாய சிவாய. நீங்கள் தூங்கும் போதும் படுக்கும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் எந்த நினைவில் எப்போ ஒன்றாலும் சொல்லலாம். இதுக்கு விதியோ கட்டுப்பாடோ எதுவும் கிடையாது. சொல்ல சொல்ல நம்மளுடைய மன அமைதி கூடும். உங்களுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் மிக கடினமான, நெருக்கடியான, சவால்களான சூழ்நிலைகளை சந்திச்சிருக்கீங்களா? பல்வேறு விதத்தில் சந்திச்சிருக்கோம். அந்த சந்திப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விதத்தில் நம்பலாம், ஒரு விதத்தில் நிறைய பேருக்கு இது நம்பிக்கை வராது. அதில் போனால் மட்டும்தான் தெரியும். நாங்கள் இரவில் உட்காந்து சாமிக்கிட்ட சொல்லுவோம், அப்பா நாளைக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இவங்கெல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உட்காந்து ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் காலையில் பார்த்தோன்னா அந்த தொந்தரவு கொடுத்த நபர்களே வரமாட்டாங்க. அவங்களே நட்பு ரீதியாக வந்துட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா, சரி நான் ஏதோ தவறுதான் பேசிட்டேங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா, நான் இனிமேல் சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து நான் பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிவ பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நிறைய இன்னல்களும் இடையூறுகள் வந்தால் கூட அதை ஏதோ ஒரு இந்த பிரபஞ்ச ஆற்று சிவபெருமான் அதை பார்த்துக்கிறார். கடவுள் வந்து நம்ம கூடவே இருக்காரு, இல்லை கடவுள் நம்ம தொடர்பில் இருக்கோம், அதை எப்படி உணர்றது? கடவுள் நம்ம தொடர்பு இருக்கான்றது நமக்கு பல்வேறு சம்பவங்களே தெரிஞ்சிடும். நீ எந்த கடவுளையும் நீ தேடி போக தேவையில்ல, கடவுள் உன்னை தேடிங்கிறார். நல்லா நீ செய்கிற நற்காரியங்கள் செஞ்சுட்டு வா,
மன அமைதியோடவும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு மனசை ஒரு தியானத்தை கொண்டு வந்துட்டுனா கடவுள் உங்க கூடவே இருப்பார். இது பல்வேறு திறனை நீ அதை போகும்போது உணர முடியும். அதை சொல்கிறது வார்த்தை சொல்கிறத விட நீங்களே உணரலாம் உங்களுக்கு எப்படிலாம் உதவி பண்ணுறாரு. நீங்கள் இப்போ ஒரு பஸ்ஸுக்காக காத்திருப்பீங்க, வராது இருக்கோம், யாராச்சும் வந்து அந்த அவசரத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவாங்க, பைக்கில் ஐயா உட்காருங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி பல்வேறு வாழ்க்கையும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பாரு. நீங்கள் முதல்ல அமைதி இருக்கணும், பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். இதெல்லாம் எதாவது தானாகவே இறைவன் உங்களை தேடி வந்துடுவார். நீங்கள் இறைவனை தேட வேண்டிய வேலை இல்லை. ஐயா, தனி மனித சிவன் கோயில் கட்டுவது என்பது வந்து பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் தனி மனிதர் ஒருவராக இந்த சிவன் கோயிலை கட்டி நடத்திட்டுருக்கீங்க. முதல்ல நீங்கள் யார், நீங்கள் என்ன பணியாற்றிட்டு இருந்தீங்க, எப்படி இதில் விருப்பம் வந்தது? ஐயா, அடியன் வந்து ஓட்டுநர் பணி. நம்ம வந்து டூர் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டு ஓட்டுநர் பணியில் இருந்திருக்கோம். லாரி ஓட்டியிருக்கோம், எல்லா விதமான வாகனங்களையும் ஓட்டியிருக்கோம். இறைவனாக இது ஆட்கொண்டு இங்கே வந்து தான் இந்த திருக்கோவில்கள் வந்து கட்டணத்தெலாம் அடியேனது ஒன்றும் பெரியது இல்லை. எல்லாம் நால்வர் பெருமக்களுடைய திருக்கருணையும் அவருடைய ஆசியத்தினால தான் அவங்க வந்து நம்மளை ஒரு பணியாளாக நினச்சி நம்மளையும் வேலைக்கு சேர்த்துட்டு இருக்காங்க. நம்மளை சேர்த்து இந்த பணியெல்லாம் செய்யுன்னு சொல்லி அவங்களுடைய உத்தரவு பிரகாரம், அவங்களுடைய அருள் பிரகாரம் தான் ஒவ்வொரு இரவுலையும் அது நடந்த நிகழ்ச்சிகள். இது வந்து அவங்களே ஆட்கொண்டு இந்த திருப்பணியெல்லாம் செஞ்சுத்தானே தவிர நம்ம எதுவும் கிடையாது. நம்ம ஒரு கருவியாக மட்டும்தான் செயல்படுறோம் அவங்களுடைய கருணையினால். பணம் பணம் அப்படின்னு ஆசைப்படுறது தவறா, இல்லை பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? பணம் ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஏன்னா வாழ்க்கைக்கு பணம் தேவை தான். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நிறுத்திக்கிட்டா துன்பமே கிடையாது. பணத்து மேலே அதிக பற்று வச்சு அதை நிறைய செய்யும்போது தான் மனுஷனுக்கு துன்பங்களும் வியாதிகளும் தானாகவே வருது. அவன் சம்பாதிக்கிற பணம் திருப்பி வியாதிக்காகவும் துன்பத்துக்காகவும் செலவிட்டு போகிறான். இது தெரியாமல் கடல் தண்ணியில் கை தண்ணி மொண்டா தெரிய போதான்ற கதையில் இவங்க செய்கிற தவறுகள் செய்யாமலே இந்த பணத்து மேலே வச்ச பற்றுகளும் ஆசைகளும் இதில் போய் 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 என்ன பண்ணாங்க, துன்பத்தில் மாட்டிகிட்டு அகப்படுறாங்க. தேவை தான். இப்போ தேவை எவ்வளோ உணவு தேவையோ அவ்வளோதான் நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கு மேலே இருந்தால் அதை சாப்பிட முடியும். அது மாதிரி தான் பணம் தேவை தான். எது வரைக்குமோ அது வரைக்கும் தான். அதுக்கு மேலே பணம் துன்பம், பணத்தாலே துன்பம் வந்துடும். ஒரு மனிதன் எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், எவ்வளோ பணம் இருந்தால் திருப்தியாக வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பணம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வீடு, ஒரு நல்ல மனைவி மக்களுக்கு, ஒரு கல்வி கூடங்களுக்கு, இதுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம சேர்த்து வைக்கும்போது தான் அது வந்து நம்ம பிள்ளைங்களுடைய ஒழுக்கமும் கெட்டு போகுது. நம்ம அப்பா இதை செய்கிறாரு அதை செய்கிறாரு அதனுடைய ஒழுக்க நிலையம் மாறி போகுது. அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு வறுமையோடு கூடிய பணம் தேவை. அதை வறுமையாக அந்த பிள்ளைங்களுக்கு உணர்த்தி வளர்க்கும்போது அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். அவங்க ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்க குடும்பம். இல்லைன்னா இந்த மாதிரி ஊதாரித்தனமாக குழந்தைங்க போயிடும் நம்மளுடைய செல்வத்தால். இந்த சமூகத்தில் வந்து உறவின் மீது நிறைய பேருக்கு வெறுப்பு வந்துடுது. உறவு முறைகளால் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாங்க. உறவு முறைகளால் நிறைய ஏமாற்றங்கள், அவமானங்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. அதை அவங்க எப்படி எடுத்துக்கணும்? ஐயா, இதுக்கு வந்து நம்ம உறவு முறைகள் வந்து உறவு முறைகளால் நாம் வந்து சிக்கல்கள் அடையிறோம்னா நாமளும் உறவு முறைகள் அடுத்தவங்களுக்கு நாம் சிக்கல் கொடுக்குறோன்றது முதல்ல உணரணும். நாம் எது நினைக்கிறோமோ ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா அது நம்ம முகத்தாங்க. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக தான் வரும். நாம் உறவுகிட்ட வாங்க வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அன்பாக நடந்துச்சுன்னா அவங்களும் நம்மகிட்ட அன்பாக நடந்துப்பாங்க. நாம் முதல்ல எப்படி இருக்கிறது தன்னை முதல்ல உணரணும். நாம் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தனால தான் அடுத்த உறவுகள் நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. அதை முதல்ல நாம் நிறுத்தினா தானாகவே அது நின்று போகுது. காமம் என்பது இயற்கையான உணர்வா இல்லது அது ஒரு தனி மனிதனை வீழ்த்துகின்ற அபாய சக்தியா? இல்லை, காமங்கிறது வந்து இயற்கையானது தான். ஏன்னா கடவுள் வந்து வகுக்கும் போதே லௌகிக வாழ்க்கையோடு இணைச்சி தான் ஆகுறார். அதை முறையாக வாழும்போது அது தொந்தரவு இல்லாத ஒரு விஷயமா கருதப்படும். அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு தான் நம்ம பல கோவில்கள்லாம் போனால் அதை எப்படி வந்து நாம் வந்து செக்ஸுவலாக பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றிலாம் அந்த கோவில் முறைகளே நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க முன்னோர்கள் வந்து. அதை ஒழுங்காக நம்ம பின்பற்றி போகும்போது அது சுலபமாக தெரியும். அது பிரச்சனையும் இருக்காது. அதை தவறுதலாக போகும்போது தான் பிரச்சனை பல்வேறு விதத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இன்றைய சமூக ஊடக காலகட்டத்தில் வந்து இப்படிப்பட்ட பேராபத்துகள்லேருந்து மன உளைச்சல்கள்லேருந்து இளைஞர்களும் பெண்களும் குறிப்பாக மாணவர்களும் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்குன்னா உண்மையிலே 100% நினைங்க. இதுக்கு வழிகாட்டுதல் இல்லாத 100% எந்த விதத்துலையும் முடியாது. அந்த மாணவர்களும் சரி பெண்களும் சரி வீட்டில் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு இப்படி தான் நடக்கணும், இப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பெண் அந்த வகையில் நடக்கும்போது அந்த பிரச்சனை இல்லாத வாழுது. மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து சொல்லுவாங்க,
இப்போ ஆசிரியர்கள் மாணவர்களை சொல்லவும் விட மாட்டேன்றாங்க. ஆசிரியர்களை வந்து ரொம்ப அரசாங்கம் கட்டுப்பாடு விதிக்குது. நீங்கள் இப்படி நடத்தாதீங்க, அடிக்காதீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சுதந்திரமாக விடும்போது தான் அந்த மாணவன் வந்து ஒரு சிற்பி சிலை செதுக்குறான்னு வச்சுக்க, அவன் விருப்பத்துக்கு விட்டால் தான் அந்த சிலையை வந்து முழுசாக வந்து செதுக்கி கொண்டாந்து நமக்கு சிலையை தருவான். இப்போ நீ இப்படி செதுக்கு அப்படி செதுக்குன்னா அவன் உங்ககிட்ட பேசினா அந்த கவனிச்சதில்லை, அந்த மொத்தமாக சிலையை வராமல் போயிடும். அதுபோல் ஆசிரியர்களை அவங்களுடைய விருப்பத்துக்கு விடும்போது அந்த மாணவனை செதுக்கி அவனை கொண்டாந்து உருப்படியான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு சீர் செய்யக்கூடிய ஒரு மாணவனாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அது காரணம் இந்த மாதிரி போகிறதுனால தான். காம உணர்வுகளையும் காம எண்ணங்களையும் ஆன்மீகம் எவ்வாறு கையாளுகிறது? ஆன்மீகத்தில் அதை எவ்வாறு வெளிப்பட்டு வர முடியும்? சுலபமான வழி தான் இது. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. காம சக்தியில் வந்து ரொம்ப கையாளுறது வந்து ரொம்ப சுலபம் தான். ஆன்மீகத்தில் இப்போ கோவில் திருப்பணி, வீட்டில் இப்போது தாய் தந்தைக்கு செய்கிற சேவைகள், கோவிலில் செய்கிற சேவைகள், இது மாதிரி அந்த எண்ணங்கள் போக போக இந்த காம எண்ணங்கள் 100% வருது. ஏன்னா அடுத்து நாம் என்ன பண்ணணும், இப்போ படிக்கிற மாணவர் என்ன பண்ணணும், நாளைக்கு எழுதணும், ஹோம்ஒர்க் எழுதணும், இந்த மாதிரி வந்து வீட்டு பாடம் எழுதிட்டு வரணும், படிக்கணும் அப்படின்னு அவனுக்கு அந்த சிந்தனையிலே போகும்போது அவனுக்கு அந்த எண்ணங்கள் வர்றது கிடையாது. அதே போல் எல்லா உயிர்களும் சரி, ஒரு வேலையில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த காமகுள்ள வேலைக்கு தவறான வழிக்கு போகாது. நல்ல வேலையில் இருக்கும்போது நம்ம இறைப்பணியை நோக்கி போயிட்டே இருக்கணும், பொது பணியை நோக்கி போயிட்டு இருக்கணும், குடும்ப பணியை நோக்கி போயிட்டு இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு பணிகளை செய்யும்போது அந்த எண்ணங்கள் வராது இருக்கும்.